ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்பிஸ் கிச்சன். அதில் காரசாரமான வெங்காய சட்னி எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். தோசை, ஊத்தப்பம், இட்லிக்கு சூப்பரான காம்பினேஷன். சாதத்து கூட கூட பிசைஞ்சு சாப்பிடலாம். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்ப்போம். ஒரு வானல் அடுப்பில் வச்சுட்டு 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம். அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். 4 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா பூண்டு ஒரு 10 பல்லு பூண்டு சேர்த்துக்கலாம். இப்போ லைட்டாக வதக்கி விட்டுக்கலாம். 3 பெரிய வெங்காயம் கட் பண்ணால் சேர்த்துக்கலாம். கூட ஒரு சின்ன துண்டு புளி சேர்த்துக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா 2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். அப்புறம் நல்லா இதை வதக்கி விட்டுக்கலாம். ஓகே, வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கி வச்சு 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன். ஆப்ஷனல் தான் இருந்தால் சேர்த்துக்கலாம். ஓகே, இப்போ நல்லா இதை கலருக்காக தான் இதை சேர்த்துக்கிறோம். நல்லா வதக்கி விட்டு சுவிட்ச் ஆஃப் பண்ணி இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மைய பேஸ்ட்டாக அரைச்சாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு தாளிப்பு சட்டி அடுப்பில் வச்சுருக்கேன். 1 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். ஒரு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். அப்புறம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் கம்மியாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம தாளிப்பை இந்த சட்னியில் கொட்டிக்கலாம். ரொம்ப சூப்பரான சுவையான நம்ம சட்னி இப்போ ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.